மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காவேரியை பற்றி பார்த்தீங்கன்னா விஜயும் சாரதாமாவோ அந்த இப்போ மேட்ரிமோனிலேருந்து வந்த பையன்கிட்ட தப்பாக சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் அடங்காப்பிடாரியாச்சு, ரொம்ப பிடிவாதம் பிடிக்குமே, நம்மளை ஆட்டி வச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் கேரக்டரை பற்றி கொஞ்சம் தப்பாக சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிமோனியில் அந்த பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காவேரி கிட்ட சொல்லிடுவாங்க. பேசும்போது அவங்கள பற்றி உங்கள் கசினும் உங்கள் அம்மாவும் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே கோவப்பட்டு விஜயையும் சாரதாமாவும் திட்டுவாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா காமெடியாக தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா சரிங்க, என்னை பற்றி அவர் கூட சேர்ந்துட்டு நீயும் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு காவேரி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாமாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ அவர் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி என்னை பற்றி தப்பாக சொல்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீலாம் எனக்கு அம்மாவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, தயவுசெய்து இந்த வீட்டிலே இருக்காது, எங்கேயாவது போயிருன்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிட்டு போயிடுறாங்க. இதனால சாரதாமாவும் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பொண்ணே இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவை ரொம்ப நேரமாக காணும்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. விஜய் உடனே என்னை கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காவேரி விஜய் சேர்ந்து சாரதாமாவை நல்லபடியாக கண்டுபிடிச்சிருவாங்களா, கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.